அனைத்து 2 தரப்புகளுமே இணைந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தபடியால் தற்பொழுது இந்த கோப்புகள் அல்லது படங்கள் என்பன வெளியிடப்படுகின்றன. அவை வந்து ஏற்படுத்திய விளைவுகள் என்பன பாரதூரமானவையாக இருக்கின்றன. 15 வயதுக்கு உட்பட்டவர்களை தங்களுடைய தேவைகளுக்காக பாவித்தார்கள் என்கின்ற நிலையில் வெளிவந்த புகைப்படங்கள் பல நபர்களையும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கின்ற பொழுதும் அது தவிர்க்கப்பட்டு வருகின்றது. அவருடைய மரணம் என்பது பல கேள்விகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அதனை விடுத்து அதில் சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் இந்த விசாரணையை கொண்டு செல்ல இப்பொழுது மக்களும் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி தரப்பினரும் முயல்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உண்மையிலேயே ஒரு அமெரிக்காவின் சட்ட அதிபராக பாம் பொண்டி இதனை சமாளித்தாரா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். அவர் அந்த சட்டமா அதிபராக இருப்பதற்குரிய தகுதி இருக்கின்றதா என்கின்ற அளவில் அவர் அந்த டெமோக்ராட்டிக் அரசியல்வாதிகளை தாக்கியிருந்தார். 2000 ஆண்டு ஆரம்பங்களிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியொன்றில் இந்த ஜெஃப் ஸ்டீனின் விடயங்கள் தனக்கு தெரியும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பல பத்தாண்டுகள் தெரிந்த விடயத்தை மறைத்தது. அதன் பிறகு இவருக்கு பாலியல் குற்றச்சாட்டு அல்லது டிராபிகிங், ஹியூமன் டிராபிகிங் எனப்படுகின்ற இவர்களை கடத்தி செல்கின்ற அல்லது இவர்களை பாலியல் தேவைகளுக்காக பலாத்காரமாக கடத்தி செல்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது தனது மாளிகைக்கு அனுமதிக்காத ஒருவராக இவரை மாற்றியிருந்தார். அவ்வாறான செயல்களை செய்த ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவரை காப்பதற்கான முயற்சிகள் தான் இடம்பெறுகின்றன. நீதி என்பது நிச்சயமாக கடினமான பாதைகளில் தேடப்பட வேண்டியது ஒன்று. அது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதல்ல. ஆனால் நிச்சயமாக இந்த அரசு இல்லாவிட்டாலும் அடுத்த அரசு நீதி வழங்குவதற்கான வயதையும் இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கும், நீதிக்கும் கொடுக்கும் என்று நம்புவோம். அதாவது இது ஒரு பெரிய தொடர் சங்கிலி. இதை இவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்பது இது ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல கூட இருக்கலாம். இதன் விசாரணைகள் வருகின்ற பொழுது என்னன்னு சொன்னால் அவ்வளவு நம்ப முடியாத பல விடயங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இவருடைய பங்காளியான பெண்மணி இவருடன் துணைவியாக வாழ்ந்த அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் அவர் கடந்த திங்கட்கிழமை வழக்காடு மன்றத்தில் சென்ற பொழுது அந்த ஆர்டிகல் 5 என்கின்ற அரசியல் சாசன ஆர்டிகல் 5 தன்னால் பதில் கூற முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். அவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் நிச்சயமாக அவருக்கு தெரியும், தனக்கு டொனால்ட் ட்ரம்ப் பொது மன்னிப்பு வழங்கினால் தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று. காலை 8 மணி 17 நிமிடம். நாங்கள் இந்த வேளையில் எங்களுடன் இணைத்துக் கொள்ளப் போவது அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்ற விடயம் என்னவென்றால், அமெரிக்க நீதித்துறை கேட்பு சபையில் அதன் தலைவர் அட்டர்னி ஜெனரல் பாம் பாண்டி அவர்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தொடர்பான கோப்புகள் வெளியீடு குறித்து பல தகவல்களை வெளியிட்டிருந்தாலும் அந்த தகவல்கள் தொடர்பாக அந்த அவையில் ஏற்பட்ட வாதங்கள் தொடர்பாகவே நாங்கள் பேசிக்கொள்ளப் போகின்றோம். என்னவென்று சொன்னால், பிரதான விவாதமாக எப்ஸ்டீன் தொடர்பான ஆய்வு பதிவுகள் மற்றும் தாக்குதலின் பின்னணியில் உள்ள ஆவணங்கள் பற்றியதாகவே இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்ட நபர்களின் மறைத்து வைக்க, மற்றொரு பக்கம் பாதிக்கப்பட்டோர் தனிப்பட்ட தகவல்களை பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டதை குறித்தும் அந்த அவையினர் கவலை வெளியிட்டனர். ஆனால் பாதிக்கப்பட்டோரிடம் நேரடியாக மன்னிப்பு கேட்க மறுத்ததும் ஒரு விவாதத்தின் ஒரு அம்சமாகவே விளங்கியது. இது தொடர்பாக உங்களுடன் தற்பொழுது தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே. தற்பொழுது எல்லோராலுமே பேசப்படுகின்ற விடயம் இந்த எப்ஸ்டீன் தொடர்பான பிரச்சனைகள் தான் உலகத்தையே ஒரு ஆட்டி படைக்கின்ற ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. பொதுவாகவே இந்த எப்ஸ்டீன் தொடர்பான அந்த கோப்புகளை வெளியிடும் பொழுது பாதிக்கப்பட்டோர் பெயர்களை பொதுவாக வெளிப்படுத்தியும் சில முக்கிய நபர்களின் பெயரை மறைத்தும் அமெரிக்கா மறைத்திருப்பதாகவும் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு என்பது இந்த அமெரிக்காவின் சட்ட பொறுப்பை இந்த அமெரிக்கா இதில் மீறுகின்றதா அல்லது இதன் கண்காணிப்பு முறைகள் மீறப்பட்டு இருக்கின்றதா என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
நிச்சயமாக இந்த விவகாரம் என்பது அனைத்து 2 தரப்புகளுமே இணைந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்தபடியால் தற்பொழுது இந்த கோப்புகள் அல்லது படங்கள் என்பன வெளியிடப்படுகின்றன. அவை வந்து ஏற்படுத்திய விளைவுகள் என்பன பாரதூரமானவையாக இருக்கின்றன. அவை தொடர்பான விடயத்தில் அந்த அமெரிக்க சட்டத்துறை நிச்சயமாக ஒரு பக்கசார்பாக செயற்படுகின்றது என்ற குற்றச்சாட்டை இந்த டெமோக்ராட்ஸ் அந்த ஜுடிஷியரி கமிட்டியில் உள்ள நீதி அந்த பரிபாலன அல்லது இதை தொடர்பான விசாரணைக்கான இந்த கமிஷனில் உள்ளவர்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இந்த குற்றம் என்பது மக்களின் குற்றமாகவும் இருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான கருத்து. இங்கே இந்த பல அதாவது வந்து 15 வயதுக்கு உட்பட்டவர்களை தங்களுடைய தேவைகளுக்காக பாவித்தார்கள் என்கின்ற நிலையில் வெளிவந்த புகைப்படங்கள் பல நபர்களையும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுக்கின்ற பொழுதும் அது தவிர்க்கப்பட்டு வருகின்றது. அதைவிட இந்த நபர் ஒரு யூதர், உண்மையிலேயே இவருடைய பங்காளியாக இருந்த பெண்மணியும் 2 வெவ்வேறு தரப்பைச் சேர்ந்த யூதர்களாக இருக்கின்ற பொழுதும் அவர் இப்பொழுது அமெரிக்கா CIA உளவாளியாக இருந்தார். அதே நேரம் மொசாட் உளவாளியாக இருந்தார். அதைவிட ரஷ்யாவின் KGB உளவாளியாக கூட இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டுகளுடன் பல விடயங்கள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக இவர் ஒரு அதாவது வந்து சவுதி அரேபியாவுடன் தொடர்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்காக ஒரு போலியான கடவுச்சீட்டு ஒன்றை பாவித்திருக்கின்றார். ஆஸ்திரியா என்கின்ற நாட்டில், ஐரோப்பாவில் உள்ள ஆஸ்திரிய நாட்டின் கடவுச்சீட்டு ஒன்றை, அந்த கடவுச்சீட்டு தொடர்பான விவரங்கள் கேட்ட பொழுது அதை பாவிக்கவில்லை என்ற பொழுது அதில் பல பயண முத்திரைகள் குத்தப்பட்டிருப்பது, சுங்க முத்திரைகள் குத்தப்பட்டிருப்பது, இல்லை இவர் பாவித்திருக்கிறார் ரீதியில் ஒரு உலகளாவிய ஒரு உளவு தொழிலில் பலருக்கு, அதாவது டபுள் ஏஜென்ட் எனப்படுகின்ற வகையில் செயற்பட்டது மாத்திரமல்ல, அதற்காக 15 வயது பெண்களை பாவித்தது என்பது ஒரு பலத்த மன்னிக்க முடியாத குற்றவியலாக இருந்தாலும் அவர் மீதான குற்றச்சாட்டு என்கின்ற நிலையை விடுத்து அவர் மரணமாகிவிட்டார். அவருடைய மரணம் என்பது பல கேள்விகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அதனை விடுத்து அதில் சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் இந்த விசாரணையை கொண்டு செல்ல இப்பொழுது மக்களும் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி தரப்பினரும் முயல்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இவ்வாறான இது ஒரு நீள் விசாரணைக்கு அல்லது ஒரு பாரிய பகிரங்க விசாரணைக்கு இட்டு செல்வதற்கான முயற்சியின் ஒரு சின்ன மைல்கல் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வாறான பல நம்ப முடியாத விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்களுடன் தொடர்புகளில் உள்ளவர்களில் ஒரு கம்பெனியாக இந்த கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்களில் புகைப்படம் எடுக்கின்ற கம்பெனி கூட இருந்ததான தகவல்கள் எல்லாம் வருகின்றன. எனவே அவர்கள் மிகவும் நன்கு திட்டமிட்டு அதாவது வந்து இந்த மாடலிங் துறைக்கு செல்பவர்கள் மற்றும் அழகான பெண்கள் போன்ற இந்த சிறுமிகள் போன்றவர்கள் எல்லாம் தேர்வு செய்து இவ்வாறான முறையில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலையில் இதனை உண்மையிலேயே ஒரு அமெரிக்காவின் சட்ட அதிபராக பாம் பொண்டி இதனை சமாளித்தாரா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். அவர் அந்த சட்டமா அதிபராக இருப்பதற்குரிய தகுதி இருக்கின்றதா என்கின்ற அளவில் அவர் அந்த டெமோக்ராட்டிக் அரசியல்வாதிகளை தாக்கி இருந்தார். அதிலும் ஒரு குறிப்பாக நான் நினைக்கின்றேன், பேர் எனக்கு வடிவாக இல்லை, ஜேம்ஸ் என்கின்ற முதல் பேருள்ள ஒரு நபரின் கேள்விக்கு அவர் லூசர் லோயர் என்று நேரடியாகவே தாக்கியிருந்தார். இதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கட்சி கூட அவர் மீதான பொண்டி மீதான கேள்விகளை குறைப்பதற்காக முயன்றிருந்தது. 10க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்திருந்தார்கள். அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, நீதித்துறை உங்களை அணுகியதா, நீங்கள் சட்டத்தரணிகள் மூலம் சென்றீர்களா? அவர்கள் சட்டத்தரணிகள் மூலம் சென்றிருக்கின்றார்கள், ஆனால் நீதித்துறை அவர்களுக்கு எந்தவித நீதியையும் வழங்கவில்லை என்பதை அவர்கள் தெளிவாக கூறினார்கள். பாம் பொண்டி அவர்களின் பிரசன்னம் என்பது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பையும் அவருடைய கட்சியையும் காப்பாற்றுவதற்கான முயற்சியாகவும் ஜெப்ஸ்டீன் மேலான பழி சுமத்தலுக்காக இந்த விடயத்தை பாய்ப்பதாக தான் இருந்தது. ஆனால் இது ஒரு பெரிய விசாரணைக்கு செல்வதற்கான படிக்கல் என்றுதான் நான் நம்புகின்றேன். பொதுவாகவே இப்ப நீங்கள் உங்களுடைய கருத்துக்களில் இருந்து இந்த பாதிக்கப்பட்டோர் முன்னிலையில் நேரடி மன்னிப்பு கோராமை இந்த நீதித்துறை நோக்கத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? இந்த
இப்படியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களிடம் மன்னிப்பு கோராமை இந்த அமெரிக்காவின் நீதித்துறையை ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. வருங்காலத்தில் மக்கள் அமெரிக்காவின் நீதித்துறையில் நம்பிக்கை வைப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுந்தள்ளி இருக்கிறது. இதை நிவர்த்தி செய்வதற்கு அமெரிக்க நீதித்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? முக்கியமாக இந்த அக்கவுண்டபிலிட்டி எனப்படுகின்ற பொறுப்பு கூறுதல் அந்த தன்மை என்பது பாம் பொண்டி ஒரு சட்டமா அதிபராக அவரிடம் காணப்படவில்லை. அது மிகவும் ஒரு பலவீனமான ஒரு நிலை. எனவே இந்த பொறுப்பு கூறல் என்பதற்கான ஒரு கட்டமைப்பு இவரை மீறியதாக அமைக்கப்பட வேண்டும், அல்லது இவர் மாற்றியமைக்கப்பட, அவரும் ஒரு பெண். அவ்வாறு இருந்து கூட அவர் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஒரு தரப்பை காப்பதற்கான முயற்சியாக, அல்லது தாங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் என்கிற முயற்சியாகத்தான் இந்த நிலைகளில் கலந்து கொண்டிருந்தாரே ஒழிய, மறுபக்கமான அந்த மனிதாபிமான நோக்கங்கள் உடையவரான ஒரு செயற்பாடாக, அதாவது ஒரு சாதாரண மன்னிப்பு, இவ்வளவு படங்கள் வெளிவந்து விட்டது, கோப்புகள் வெளிவந்து விட்டன, மின்னஞ்சல்கள் வெளிவந்து விட்டன, இன்னும் வெளியிடப்படாதவை எவ்வளவு இருக்கின்றது. அதிலும் அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்களின் படங்களின் முகங்கள் மறைக்கப்பட்டுத்தான் இவைகள் வெளியிடப்படுகின்றன. ஆனால் சம்பந்தப்பட்ட மற்றவர்களின் முகங்கள் என்பன தெளிவாக தெரியக்கூடியதாக வெளியிடப்படுகின்றன. இந்த நிலையில் இதில் வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் குறித்து நாங்கள் அவர்களிடம் நேரடியாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அல்லது ஒரு வேண்டுகோளை தன்னும் விடுத்திருந்தால் கூட நிச்சயமாக இது ஒரு வேறு நிலையில் பார்க்கப்பட வேண்டியதாக இருந்திருக்கும். ஆனால் இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் அவரது கட்சியையும் மீண்டும் மீண்டும் பாதுகாக்கும் ஒருவராகத்தான் இருந்திருந்தார் என்பதுதான் நிச்சயமாக கூறலாம். அதாவது இது விசாரணை என்பதை, இந்த ஹியரிங் என்கின்ற ஒரு பகிரங்க அழைப்பு பொது பாராளுமன்ற சபையிலிருந்து நீதிபதி அவர்களுடைய இந்த ஜுடிஷியரி கமிட்டியால் விடுக்கப்பட்டது. இதன் போது எவ்வாறான ஒரு பங்கு பெற்றலை அவர் மேற்கொண்டிருந்தார் என்றால் அதில் அதிகாரம் துணிக்கின்றது, மற்றது அவலட்சியமான பதில்கள் துணிக்கின்றன. எனவே இது நிச்சயமாக அமெரிக்க மக்களிடையே ஒரு சற்றே மாறுபட்ட கருத்தியலை ஏற்படுத்தும். ஏனென்றால் அதன் பாதிப்பு என்பது இப்பொழுது நிச்சயமாக புலப்படுவதாகும். இப்போது நீங்கள் பார்த்தீர்களானால் ஈலோன் மாஸ்க் அவர்கள் கூட போன ஞாயிற்றுக்கிழமை இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நீதி பெறுவதற்கான செலவுகளை தான் அவர்களுக்கு வழங்குவதாகவும், அல்லது நீதி அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதற்காக தன்னால் பங்களிப்பு வழங்க முடியும் என்றும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கின்றது இந்த விவகாரங்களில். ஆனால் இவ்வாறான விவகாரங்கள் மற்றவர்களிடமிருந்து வருகின்றனவா என்றால் அது குறைவாக இருக்கின்றன. ஏனென்றால் இது டொனால்ட் ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட விடயமாகவோ, அல்லது பில் கேட்ஸ் அல்லது அல்லது பில் கிளின்டன் போன்ற பலரும் தொடர்புகளில். எனவே இந்த தொடர்புகள் என்பன ஆராயப்பட வேண்டும். இங்கே நாங்கள் அதாவது உளவு ஸ்தாபனங்களின் ஒரு முகவராக இருக்கின்றவரால் எவ்வாறான முடிவுகளையும் வேலைகளையும் செய்ய முடியும் என்பதற்கான ஒரு பெரிய உதாரணமாக இவர் தெரிந்திருக்கின்றார். அதில் விட முக்கியமான விடயம் 2000 ஆண்டு ஆரம்பங்களிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டி ஒன்றில் இந்த ஜெப்ஸ்டீனின் விடயங்கள் தனக்கு தெரியும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனவே பல பத்தாண்டுகள் தெரிந்த விடயத்தை மறைத்தது. அதன் பிறகு இவருக்கு பாலியல் குற்றச்சாட்டு அல்லது ஹியூமன் டிராபிக்கிங் எனப்படுகின்ற இவர்களை கடத்தி செல்கின்ற அல்லது இவர்களை பாலியல் தேவைகளுக்காக பலாத்காரமாக கடத்தி செல்கின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது தனது மாளிகைக்கு அனுமதிக்காத ஒருவராக இவரை மாற்றியிருந்தார். அவ்வாறான செயல்களை செய்த ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவரை காப்பதற்கான முயற்சிகள் தான் இடம்பெறுகின்றன. நீதி என்பது நிச்சயமாக கடினமான பாதைகளில் தேடப்பட வேண்டியது ஒன்று, அது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதல்ல. ஆனால் நிச்சயமாக இந்த அரசு இல்லாவிட்டாலும் அடுத்த அரசு நீதி வழங்குவதற்கான வயதையும் இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கும், நீதிக்கும் கொடுக்கும் என்று நம்புவோம். அதுதான் உண்மை. பொதுவாகவே இந்த ஆரம்பத்திலே இதனுடைய எப்ஸ்டீனின் ஃபைல்களை வெளியிடுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அனுமதி அளித்தது ஒரு விசித்திரமாகவே பார்க்கப்பட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த எப்ஸ்டீனின் வலையமைப்பு என்பது அமெரிக்காவில் மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லோருமே பரவி இருந்தது. தற்பொழுது 2 விடயங்களில் நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். ஒன்று இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால் சில இந்த விடயத்தில் சம்பந்தப்படாதவர்களின் பெயர்கள் கூட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வலைத்தளங்களில் இணையதளங்களில் பரவலாகி வருகின்றது. அதே போல் இந்த டொனால்ட் ட்ரம்ப்
தான் இந்த ஃபைல்களை வெளியிடுவதற்கு அனுமதி அளித்ததன் மூலம் தனது இந்த இதில் தான் எவ்வளவு உடந்தையாக இருக்கிறேன் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும் என்றாலும் சட்டத்தின் முன் தான் தப்பலாம் என்ற ஒரு எண்ணத்தை தான் அவர் இதை வெளியிட்டு இருப்பார். அதற்கான அவர் தன்னுடைய பக்கம் சரியான பலத்தை சேகரித்துக் கொண்டுதான் அவர் இதற்கு அனுமதி வழங்கியிருப்பார் என்று எண்ண தோன்றுகின்றது. ஆகவே இந்த வருடத்தில் அவருடைய ஜனாதிபதி பதவிக்காலம் முடிந்த பின்பு நீங்கள் சொன்னது போல் அடுத்த இன்னொரு ஜனாதிபதி வருகின்ற பொழுது இவருக்கு அதற்குரிய தண்டனை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, நிச்சயமாக இவர் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றபடியால் இருக்கின்ற வழக்குகளில் இருந்து பொது மன்னிப்பு என்பது ஆட்டோமேட்டிக்காகவே அதாவது வழங்கப்பட்டுவிடும். அவ்வாறான நிலையில் வழக்குகளில் இருந்து மீளப்பெற்றவராகவும் இருந்த வழக்குகளில் இருந்து இந்த விவகாரம் என்பது இவருடைய கட்சியினர் கொடுத்த அழுத்தம் காரணமாக, டெமோக்ராட்டிக் மட்டும் கொடுத்திருந்தால் நிச்சயமாக கோப்புகள் வெளியிடப்பட்டிருக்க மாட்டார். இவரை மீறிய அளவிற்கு இவரது கட்சியில் இந்த கோப்புகள் வெளிவர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அதன் தன்மையை குறைப்பதற்காக அவர் வெளிநாடுகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பல அமைந்திருந்தன. அதில் குறிப்பாக இந்த ஐஸ் என்கின்ற படையை தனது உள்நாட்டில் பாவித்தது மட்டுமல்ல, கனடா மற்றும் கிரீன்லாந்து, பனாமா, வெனிசுவேலா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பலவற்றுடனும் முரண்படுதல் மற்றும் சீனா போன்ற பல திசைகளிலும் தனது கருத்தியல்களை திருப்ப முனைந்தாலும் நிச்சயமாக இது இல்லை, அதற்கு மேலாக இதில் விவரம் இருக்கின்றது என்கின்ற ஒரு தன்மையை கொண்டு வந்திருக்கின்றது. இன்னும் பல கோப்புகள் மறைக்கப்பட்ட அல்லது தவிர்க்கப்பட்ட அதிவியர் கிளாசிஃபைட் எனப்படுகின்ற தரப்படுத்தப்பட்ட கோப்புகள் போன்ற விடயங்கள் எல்லாம் ஆராயப்பட வேண்டும். எனவே இது நிச்சயமாக எதற்காக என்று சொன்னால் எப்ஸ்டீன் என்கின்ற ஒரு நபரிடம் இது முடிகின்ற விவகாரம் அல்ல என்கின்ற ஒரு முடிவு பொருளுக்கு உலகம் தற்பொழுது வந்துவிட்டது. அதாவது இது ஒரு பெரிய தொடர் சங்கிலி. இதை இவர்கள் எவ்வாறு செய்தார்கள் என்பது இது ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல கூட இருக்கலாம். இதன் விசாரணைகள் வருகின்ற பொழுது என்னன்னு சொன்னால் அவ்வளவு நம்ப முடியாத பல விடயங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீர்களானால் இவருடைய பங்காளியான பெண்மணி இவருடன் துணைவியாக வாழ்ந்த அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் அவர் கடந்த திங்கட்கிழமை வழக்காடு மன்றத்தில் சென்ற பொழுது அந்த ஆர்டிகல் 5 என்கின்ற அரசியல் சாசன ஆர்டிகல் 5 தன்னால் பதில் கூற முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார். அவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் நிச்சயமாக அவருக்கு தெரியும், தனக்கு டொனால்ட் ட்ரம்ப் பொது மன்னிப்பு வழங்கினால் தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்று. எனவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு கோப்பு இது. நிச்சயமாக இப்பொழுது உயிருடன் இருக்கின்ற எப்ஸ்டீன் அவர்களின் துணையருக்கு எவ்வாறான நடவடிக்கைகளை அவர் எடுக்கப் போகின்றார் என்கின்ற கேள்வியையும், அதேவேளை இது தொடர்பான ஒரு பொறுப்பு கூறல் நீதியான விசாரணையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துவது. இப்போ உச்ச நீதிமன்றத்தை எடுத்தால் கூட உச்ச நீதிமன்றத்தில் உள்ள 9 நீதிபதிகளில் குறைந்தது நான் நினைக்கின்றேன் 6 நீதிபதிகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கடந்த கால இந்த கால ஆட்சிகளில் அங்கே அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக ஆக்கப்பட்டவர்கள். அவர்கள் கூட பாரபட்சமற்ற முறையில் நீதி வழங்கக்கூடியவர்களாக இல்லை. எனவே இது குறித்த விவரங்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை கதைக்க வேண்டி வரும் என்றால் இந்த விவகாரம் நிச்சயமாக ஒரு சிறு நெருப்பு அல்லது இந்த விசாரணைக்கான சிறு படிக்கல் தான் நேற்று நடந்த விசாரணை என்பதைத்தான் கூற முடியும். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களுக்கு தகவல்களை வழங்கியதற்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி தர்மா, நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.